மைதாவுக்கு நோ சொல்லுங்க. MPM கூட்டு பெருங்காயத்துக்கு எஸ் சொல்லுங்க. நோ மைதா. தாவேகா நிர்வாகி சிடிஆர் நிர்மல்குமார் உடனான சந்திப்புக்கு பின் சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இல்லை, என்ன டிஸ்கஸ் பண்ண ஒவ்வொன்றையும் முடியாத சொல்ல முடியாது. அவர் அதைத்தான் நாங்கள் சென்றது உண்மை. அரசியல் விவரங்கள் குறித்து பேசணும். அவர் முதல்வர், தோழமை கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். எனவே நிலவர நிகழ்வால அரசியல் சூழல் குறித்து நாங்கள் பேசினோம். தாவேகா கடிதம் கொடுத்தது எல்லாருக்கும் தெரியும். அந்த தலைவர்கள் வந்து பேசுவதும் தெரியும். நேற்று வந்தாங்க, என்னைக்கு வந்தாங்க, ஆதரவு கொடுப்பார்கள். நாங்கள் ஏற்கனவே பேசணுதான். அவருடைய சிபிஐ, சிபிஎம், விசிகா எங்கள் கூட்டங்களில், கமிட்டி கூட்டங்களில் முடிவு செய்த அந்த முடிவு அறிவிப்பை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதை விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தெளிவாக காலையோடு சொல்லிட்டாரு. எனவே நாளை மறுதினம் கூட்டம் இருக்கு. அந்த கூட்ட முடிவில் நாங்கள் சொல்லுவோம். இன்னைக்கு வந்து தாவேகா தலைவர் நம்ம சிடிஆர் நிர்மல்குமார் வந்து வந்திருந்தாரு. இணைய பொதுச்செயலாளர் வந்து நிர்மல்குமார் வந்து நம்ம கட்சி தலைமையகத்துக்கே வந்திருந்தாரு. ஆமாம். என்ன அவருக்கு போய் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க? அவர் வந்தாரு, கடிதம் கொடுத்துருந்தாங்க. இப்போ நேர்லயே என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க? இல்லை, என்ன டிஸ்கஸ் பண்ண ஒவ்வொன்றையும் முடியாத சொல்ல முடியாது. அவர் அதைத்தான் நாங்கள் சென்றது உண்மை. அரசியல் விவரங்கள் குறித்து பேசணும். அவர் முதல்வர், தோழமை கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். எனவே நிலவர நிகழ்வால அரசியல் சூழல் குறித்து நாங்கள் பேசினோம். தாவேகா கடிதம் கொடுத்தது எல்லாருக்கும் தெரியும். அந்த தலைவர்கள் வந்து பேசுவதும் தெரியும். நேற்று வந்தாங்க, என்னைக்கு வந்தாங்க, ஆதரவு கொடுப்பார்கள். நாங்கள் ஏற்கனவே பேசணுதான். அவருடைய சிபிஐ, சிபிஎம், விசிகா எங்கள் கூட்டங்களில், கமிட்டி கூட்டங்களில் முடிவு செய்த அந்த முடிவு அறிவிப்பை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதை விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தெளிவாக காலையோடு சொல்லிட்டாரு. எனவே நாளை மறுதினம் கூட்டம் இருக்கு. அந்த கூட்ட முடிவில் நாங்கள் சொல்லுவோம். இன்னைக்கு வந்து தாவேகா தலைவர் நம்ம சிடிஆர் நிர்மல்குமார் வந்து வந்திருந்தாரு. இணைய பொதுச்செயலாளர் வந்து நிர்மல்குமார் வந்து நம்ம கட்சி தலைமையகத்துக்கே வந்திருந்தாரு. ஆமாம். என்ன அவருக்கு போய் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க? இல்லை, அவர் வந்தாரு, கடிதம் கொடுத்துருந்தாங்க. இப்போ நேர்லயே என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க? இல்லை, என்ன டிஸ்கஸ் பண்ண ஒவ்வொன்றையும் முடியாத சொல்ல முடியாது. அவர் அதைத்தான் நாங்கள் சென்றது உண்மை. அரசியல் விவரங்கள் குறித்து பேசணும். அவர் முதல்வர், தோழமை கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். எனவே நிலவர நிகழ்வால அரசியல் சூழல் குறித்து நாங்கள் பேசினோம். தாவேகா கடிதம் கொடுத்தது எல்லாருக்கும் தெரியும். அந்த தலைவர்கள் வந்து பேசுவதும் தெரியும். நேற்று வந்தாங்க, என்னைக்கு வந்தாங்க, ஆதரவு கொடுப்பார்கள். நாங்கள் ஏற்கனவே பேசணுதான். அவருடைய சிபிஐ, சிபிஎம், விசிகா எங்கள் கூட்டங்களில், கமிட்டி கூட்டங்களில் முடிவு செய்த அந்த முடிவு அறிவிப்பை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதை விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தெளிவாக காலையோடு சொல்லிட்டாரு. எனவே நாளை மறுதினம் கூட்டம் இருக்கு. அந்த கூட்ட முடிவில் நாங்கள் சொல்லுவோம்.